சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் வங்கி பணம் கொள்ளையடிக்கப்பட்ட பெட்டியில் நடைபெற்று வரும் தடயவியல் சோதனை மற்றும் இந்த கொள்ளை வழக்கின் விசாரணை எந்த கோணத்தில் நடைபெற்று வருகிறது என்பது குறித்து நம்முடைய செய்தியாளர் செந்தில் அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். சேலம் மண்டலத்துக்குட்பட்ட 5 தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் சேகரிக்கப்பட்ட அது பழைய ரூபாய் நோட்டுகள் மற்றும் கிழிந்த ரூபாய் நோட்டுகள் மொத்தம் 342.75 கோடி ரூபாய் பணம் சேலம் எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் சென்னை எழும்பூருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இங்கிருந்து அந்த பணம் சென்னை பாரிமுனை பகுதியில் உள்ள ரிசர்வ் வங்கி தென்மண்டல அளவுக்கு அனுப்பி வைப்பதற்காக அந்த வங்கித்துறை அதிகாரிகள் ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த நிலையில் இந்த ரயில் சேலம் எக்ஸ்பிரஸ் ரயில் சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் வந்தபோது அந்த ரயிலின் மேற்கூரையில் துளையிட்டு அது ஒரு அடி ஆழம் ஒரு அடி அகலத்துக்கு துளையிட்டு இந்த மர்ம நபர்கள் 5.75 கோடி ரூபாய் பணத்தை 7.5 கோடி ரூபாய் பணத்தை கொள்ளையடிப்பது தெரிய வந்தது. இதையடுத்து ரயில்வே போலீசார் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு செய்தனர். இது மட்டுமின்றி தடயவியல் துறை அதிகாரிகளும் வந்து ஆய்வு செய்திருக்கின்றனர். இந்த கொள்ளையர்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்த, அதாவது பார்த்திங்கன்னா கடலூர், விழுப்புரம், ஆத்தூர் இந்த பகுதிகளில் உள்ள சேர்ந்தவர்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன் தொடர் கொலை சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கின்றனர். அதாவது வங்கிகளில் கொள்ளையடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இவர்களின் கைவரிசையாக இருக்கும் அந்த ரயிலில் கொள்ளையில் நடந்த சம்பவம் இவர்களின் கைவரிசையாக இருக்குமா எனவும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது மட்டுமின்றி மொத்தம் 12 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கொள்ளையர்களை தேடும் பணி தீவிரமடைந்து வருகிறது. இது மட்டுமின்றி சேலம் முதல் சென்னை வரை உள்ள சுங்கச்சாவடிகளிலும் ரயில்வே போலீசார் மற்றும் தமிழக சட்டம் ஒழுங்கு போலீசார், ரயில்வே பாதுகாப்பு போலீசார் இணைந்து அந்த சுங்கச்சாவடிகளில் பதிவான சந்தேகத்துக்குரிய கார்களின் எண்கள் பதிவாகி இருக்கிறதா எனவும் விசாரணை நடத்தி வருகின்றனர். இன்று 2வது நாளாக சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் அந்த சேலம் எக்ஸ்பிரஸ் ரயில் பெட்டியில் பணம் கொண்டு வந்த பெட்டியில் தடயவியல் துறை அதிகாரிகள் அந்த கொள்ளையர்களின் தடயங்கள் குறித்த தகவல்களை சேகரித்து வருகின்றனர். இந்த ஓரிரு நாட்களில் இந்த கொள்ளையர்கள் பிடிபடுவார்கள் என ரயில்வே போலீசார் தெரிவித்துள்ளனர்.